வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். பெண்களை கொடுமையான முறையில் கற்பை சூறையாடி அவர்களை சாகடித்தவர்களுக்கு கடந்த காலத்திலே டெல்லியிலே ரங்கா பெர்லா என்ற கொடுங்கோலர்களுக்கு தூக்கு தண்டனை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதே போன்று நிர்பாய் ஒரு கொடூரமான கொலை அதே டெல்லியிலே நடந்தது. அந்த குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. கொடுமையான முறையிலே பெண்களை கற்பழித்து சூறாடி செய்பவர்களுக்கு சரியான தண்டனை தூக்கு தண்டனை தான். ஆனால் கல்கத்தாவில் ஒரு டாக்டர் மருத்துவரை கொடுமையான முறையிலே கற்பை சூறையாடி அவர்களை மரணம் அடைய செய்த கொடுங்கோலனுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக 20 ஆண்டுகள் தண்டனை கொடுத்திருக்கிறது கோர்ட். அதே போன்று தமிழ்நாட்டிலும் கொடுமையான முறையிலே கற்பை சூறையாடி பெண்களுக்கு படுத்து கொண்டு இருப்பவர்களுக்கு மரண தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கற்பை சூறையாடுபவர்களுக்கு கொடுமையான முறையிலே செய்பவர்களுக்கு சில இடங்களிலே தூக்கு தண்டனையும் சில இடங்களிலே ஆயுள் தண்டனையும் 20 ஆண்டுகள் தண்டனையும் கொடுப்பதற்கு உச்ச நீதிமன்றம் ஏன் அது போன்று வித்தியாசமான நடவடிக்கை எடுக்கிறது என்பதனை புரியவில்லை. நீதிமன்றத்தின் மீது நாம் பழி சொல்லவில்லை. ஆனால் பெண்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்பவர்களுக்கு கற்பை சூறையாடுபவர்களுக்கு ஒரே மாதிரியான தண்டனை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியா முழுவதும் அந்த குற்றவாளி அச்சத்திலே இருப்பார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டிலே எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நிறைய கற்பழிப்புக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது, சாகடிப்பதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதை உச்ச நீதிமன்றம் பரிசீலனை செய்ய வேண்டும். ஒரே மாதிரியான குற்றங்கள் கற்பை சூறையாடுவது, அவர்களை சாகடிப்பது, துன்பப்படுத்துவது நடக்கிற பொழுது ஒரு இடத்தில் ஒரு தண்டனையும் மற்றொரு இடத்தில் இன்னொரு தண்டனையுமாக மாற்றப்படுவது பரிசீலனை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குகள் எல்லாம் சீராய்வு செய்ய வேண்டும். தமிழகத்திலே நடக்கிற கொடுமைகளை நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தான், பொதுமக்களும் ஆட்சியாளர்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கற்பை சூறையாடிய கும்பலுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இப்பொழுது கூட வேலூரில் ஒரு பயிற்சி டாக்டர் கற்பை சூறையாடி செய்திருக்கிறார்கள்.
ஆனால் அந்த பெண் உயிரோடு இருக்கிறது. அவர்களுக்கு குறைவான தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். இது போன்ற ஆட்களுக்கும் அந்த தண்டனையை, தூக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் பெண்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அவர்கள் குற்றவாளிகள் நடமாட முடியும். பெண்கள் தனியாக தமிழ்நாட்டில் இப்பொழுது நடமாடவே முடியல. கற்பை சூறையாடுறது, பலியாக்குறது எல்லாம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. காவல்துறை எவ்வளவுதான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பலாத்காரம். எனவே கல்கத்தா நீதிமன்றத்தில் கல்கத்தாவில் நடந்த அந்த டாக்டர் மருத்துவருடைய கொடுமையான இறப்புக்கு பொதுமக்கள் அனைவருமே எதிர்பார்த்தார்கள். மரண தண்டனை தான் அந்த குற்றவாளிக்கு கிடைக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு 20 ஆண்டு காலம் தண்டனையை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இதை வருங்காலத்திலே பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.